ஜெயஹிந்த். நம்ம ஒரு விடுதலை போராட்ட வீரர் ராமு தேவர் ஐஎன்ஏ நேதாஜியின் இந்திய தேசிய இராணுவத்தில் உளவு படையில் பங்காற்றியவர். அவர் பிறந்த ஊர் தும்படைக்கா கோட்டை. அந்த ஊருடைய மண்ணில் தான் நிற்கிறோம். அந்த ஊருடைய மண்ணை எடுத்து நெத்தியில் பூசிக்கிட்டேன். அதாவது இங்கே ஒரு பகத்சிங் அப்படின்னு புத்தகம் எழுதுகிறாங்க, இங்கே ஒரு பகத்சிங் அப்படின்னு எழுதுகிறாங்க. பஞ்சாபில் இருக்கிறவர் எழுதுகிறாங்கன்னா இவர் செய்திருக்க தியாகம் அவ்வளோ பெரிய தியாகம். பகத்சிங் சொன்னால் என்னை தூக்கில் போட வேணாம், சுட்டுருங்க அப்படின்னு சொன்னான். அதுதான் வீர மரணம்னு. ராமுதேவருக்கு அந்த வீர மரணம் கிடைத்தது. தூக்கில் போடுவதற்கு வயதில்லை, மரண தண்டனை கொடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆங்கிலேயன் சுட்டு விடுகிறான். அப்படி துணிச்சலாக இந்த 16-17 வயதில் துப்பாக்கி குண்டை எதிர்கொள்கிறார் அந்த நேதாஜி படை வீரர். அவருடைய பிறந்த வீடு இந்த இடத்துல ஒரு குடிசை வீடு இருந்துச்சு. இப்போ ஒரு சின்ன ஓட்டு வீடாக போட்டிருக்காங்க. அதே மாதிரி அவங்க முன்னோர்களுடைய வீடு இந்த வீடு. அதுவும் இப்போ ரேஷன் கடையாக இருந்தது, இப்போ யாரும் இல்லை. இப்போ இந்த இடத்துல தான் நின்றுட்டுருக்கோம். ஒரு தியாகியுடைய இடத்த நினைவாலயமாக, நினைவு சின்னமாக, மணிமண்டபமாக இருக்கணும். அது எல்லா பேரும் இப்படிலாம் இந்த தேசத்தில் இருந்திருக்காங்களா, வாங்க ஜோதிபாஸ் சேர்ந்து நில்லுங்க அப்படின்னு அதை நினைக்கணும். அப்படி நினைப்பதற்கு என் பக்கத்தில் நேதாஜி சமூக நல அறக்கட்டளை ராமநாதபுரம் ஜோதிபாசு நிறுவனர் நிற்கிறாரு. நேதாஜி தேவர் மேலே பற்றுக்கொண்ட நேதாஜி சரத்குமார் நிற்கிறாங்க. இந்த மாதிரி இளைஞர்கள், நம்முடைய சடையாண்டி அவர்கள் எல்லாத்தையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு காலையில் இருந்து இந்த பணிகளை செய்துட்ருக்கோம். இன்றைக்கோ இறந்துட்டாங்க, முடிஞ்சிச்சு, விடுதலை வாங்கி கொடுத்துட்டாங்க. போனவங்க போயிட்டீங்கல்ல, வாங்கினவங்க அனுபவிச்சுக்கிறது அப்படின்னு ஒரு சுயநலமாக நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த சுயநலத்திலிருந்து மாறுபட்டு இனி ஒரு பொதுநலனோடு வாழ்ந்தால்தான், வீழ்ந்தால் எல்லோரும் வீழ்வோம், வாழ்ந்தால் எல்லோரும் வாழ்வோம். நான் மட்டும் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்றது சரியல்ல. அப்படி நினச்சிருந்தா விடுதலை கிடச்சிருக்காது. இந்த ராமு இறந்து போகிற போது என் தேசத்திற்காக இறந்து போகிறேன்றான். பஞ்சாபுக்காரன், ராஜஸ்தான், குஜராத்து இப்படிலாம் அவர் நினைக்கல. ராமநாதபுரம், மதுரை, வேலூர் இப்படி நினைக்கல. இப்படி யாரையுமே நினைக்காம ஒன்றும் இல்லை வாங்க. அப்போ அவருடைய இந்த ஊரில் சுப்பையா தேவர்னு இருந்தாங்க. அவங்க அந்த சுப்பையா தேவர் ராமுதேவர் ஐயனையோட 10 வயதில் ஒன்றா விளையாண்டவங்க. அவர் அந்த வீட்டில் இருக்கிற போது, நான் படுக்கையாக இருக்கிற போது பார்த்துருக்கேன். அப்புறம் சொல்லுவார், ராமுதேவர் சூட்டிக்கானவன், கருப்பாக இருந்தாலும் அவ்வளோ சூட்டிக்காக இருப்பான் அப்படின்னு சொல்லுவார். அவ்வளோ வெடிப்பான பையனாக இருந்திருக்கார். அதனால தான் நேதாஜியுடைய படையில் சேர்ந்திருக்கார். கண்டுபிடிக்காமல் உளவு படையில் சேர்க்க மாட்டாங்க. நேதாஜி கட்டாயப்படுத்தி என்னை சேர்த்தார்னு சொல்லு, உன்னை விடுவிச்சிடறோன்னு சொல்கிறாங்க. மரணமே வந்தாலும் நேதாஜியை காட்டி கொடுக்க மாட்டேன்னு அப்படி சொல்லிட்டு இறந்து போயிடுறார். அதனால தான் இன்றைக்கி நாங்கள் வர்றோம். ஒரு தலைவனை ஏற்றுக்கொண்டு தலைவனுக்காக வீர தியாகம், உயிரை கொடுப்பது. இது கதை அல்ல, கற்பனை அல்ல, ரத்தமும் சதையுமாக உயிரை கொடுத்தது அந்த சுப்பையாத்தேவருடைய மகன் ராமசாமி. அது மாதிரி ராமு சமூக நல கல்வி அறக்கட்டளை வச்சுருக்க மலைராஜ் அவர்கள் இருக்காங்க. அவங்க தேவ ஹோட்டலில் இருக்கார். இப்படி பகத்சிங், ராமுடைய தங்கை மகனுக்கு பேர் பகத்சிங்னு பேர் வச்சுருந்தாங்க. நாகம்மாள், பஞ்சவர்ணம்மாள், இன்னொருத்தங்க பேர் பாப்பம்மா. வாங்க தானே ஐயா, வாங்க. கரெக்டாக யாருன்னு பேரை கேட்குறோம், ஐயா சொல்கிறார். வாங்க ஐயா. ஆமாம் வாங்க, நில்லுங்க. டக்குன்னு கேட்கல உடனே வராது. இப்போ நானுமே அந்த நினைவு இருந்தது. அப்போ இந்த ஊருக்காரவங்க இவங்க எல்லாம், அந்த ஊரில் இருக்கிறவங்க எதிர்காலத்தில் இந்த ராமுனுடைய, அவர் சுப்பையா தேவர் சொல்வார், ஆர்எஸ் மங்கலத்தில் ராமுக்காக அவர் அம்பா சாகுல் மீது ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தார். அப்போ தலைவராக இருக்கும்போது அவர் தான் 1998 முதல்ல ஒரு கூட்டத்தை போடுறோம். அப்படி கூட்டத்தை போடுற போது அம்பா சாகுல் மீது பஞ்சாயத்து தலைவர் அவர் அந்த படத்தை ஊர்வலமாக ராமுதேவர் ஐயனையுடைய படத்தை எடுத்துகிட்டு போய் தீர்மானம் அன்றைக்கே இயற்றி நிரந்தரமாக வைத்தார். இன்றைக்கி பேரூராட்சியாக ஆர்எஸ் மங்கலம் மாறி இருக்கு. அந்த பேரூராட்சி ஆர்எஸ் மங்கலத்தில் அது வச்சிருக்காங்களா பார்த்துட்டு வாங்கன்னு அன்னைக்கு கூட சொன்னார். போன வருஷம் சொன்னார், எடுத்துட்டாங்க, ஆனால் திருப்பி வைக்கணும், இது நான் தீர்மானம் போட்டு வச்சுருக்கேன் அப்படிலாம் உறுதியாக சொன்னார். அம்பா சாவுல் மைத்தினே இருக்கார். அவரே அழைத்துட்டு போய் தம்பி போன்றவங்க, நம்ம பாசு போன்றவங்க, சடையாண்டி போன்றவங்க அந்த பேரூராட்சியில், பஞ்சாயத்து தான் பேரூராட்சி ஆயிருக்கு, பஞ்சாயத்தில் தீர்மானம் போட்டிருக்காங்க, அந்த வைக்கணும்னு சொன்னாங்க. அப்போ சுப்பையா தேவர் சொன்னார், ஆர்எஸ் மங்கலத்தில் அவர் இடம் ஒதுக்குறேன்னாரு. நான் இடம் ஒதுக்கி கொடுத்துட்றேன், நான் தான் ஊராட்சி மன்றத்தில் இருக்கேன், உங்களுக்கு எந்த இடம் வேணும், அது ராமுதேவருக்காக ஒரு நினைவு சின்னத்தை இங்கே உருவாக்கலாம் அப்படின்னு சொன்னார். அப்போ இவங்கெல்லாம் சொன்னாங்க, இல்லை அவர் பிறந்த ஊரில் உருவாக்குங்க, அப்போ தான் அந்த ஊருக்கு வருவாங்க, இல்லாட்டி எல்லாம் ஆர்எஸ் மங்கலத்துக்கே வந்துட்டு போயிடுவாங்க. தும்படைக்கா கோட்டைக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் அந்த ராமுதேவருடைய பிறந்த மண்ணில்
அவருக்கு ஒரு நினைவு சின்னமும் மணிமண்டபம் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஊர்க்காரங்க இருக்காங்க. நாங்களாம் வெளியூர், நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன், இவர் ராம்நாட்லேருந்து வந்திருக்காரு, அவர் ராம்நாட்லேருந்து வந்திருக்காங்க. உள்ளூரில் இருக்கிறவங்க ஒரு நாள் ஒரு கூட்டத்தை போடுங்க. நாங்கள் போன தடவை வரையிலையும் சொன்னோம், ஊராட்சி மன்றத்தில் ஒரு தீர்மானம் போட்டிங்கன்னா போதும். ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட சொல்லி, இந்த ஊரில் இவ்வளோ பெரிய தியாகி இருந்திருக்கிறார், அந்த தியாகி நமக்கு பிறகு மண்ணோட மண்ணாக போயிடக்கூடாது, எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லாமல் ஆயிடக்கூடாது, இந்த தியாகத்தை சொல்லணும்னா ஊராட்சி மன்றத்தில் ஒரு தீர்மானம் போட்டு அவருடைய நினைவு சின்னமும் மணிமண்டபம் கெட்டணும்னு சொல்லிட்டா, அரசுகிட்ட இருந்து மாவட்ட கலெக்டர்கிட்ட இருந்து நாங்களும் மனுக்கள் கொடுத்து ஒரு நிதி ஒதுக்கீடு செய்து அந்த மணிமண்டபத்தை கட்டுறதுக்கு கண்டிப்பாக ஒத்துழைப்பாக இருப்போம்னு சொல்கிறோம். உள்ளூர்காரவங்க தான் ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட வலியுறுத்தி, இந்த அக்டோபரில் இந்த ஆகஸ்ட் 15 வருது, அன்னைக்கே நீங்கள் ஊராட்சி மன்ற கூட்டம் நடக்கும். அப்போ கூட்டத்தில் சொல்லுங்கள், ராமுத்தேவருடைய நினைவு மண்டபம் நம்ம தும்படைக்கா கோட்டையில் வரணும். அது இந்த ஊராட்சி மன்ற தலைவர் இருக்கிற பீரியட்லேயே வந்துச்சுன்னா இன்னும் 2 வருஷத்தில் முடியுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் காலத்திலேயே ஒரு பெரிய தியாகிக்கு வந்துச்சுன்னா இவருக்கும் பெருமையாக தான் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லிவிட்டு, அந்த ஊராட்சி மன்றத்துக்கு நீங்கள் வலியுறுத்தணும். இந்த ஆகஸ்ட் 15 வலியுறுத்தி ஒரு விண்ணப்பம் கொடுத்து அவருடைய பிறந்த இடத்துல அவருக்கு ஒரு நினைவாலயம், நினைவு மணிமண்டபம் கெட்டணும், அதுக்கு ஊராட்சி மன்றம் தீர்மானம் போடணும் அப்படின்னு மட்டும் தீர்மானம் போடுங்க. அப்புறம் கலெக்டர்கிட்ட ஃபண்டு வாங்கிடுவோம், எம்பி ஃபண்டு வாங்கிடுவோம். எம்பி ஃபண்டு வாங்கியே இதை நம்ம கெட்டிடலாம். அதனால் உங்கள் நம்பிக்கையோடு இருங்க. இந்த ஊரில் சுப்பையா தேவர் அவரோட வாழ்ந்த ஒரு நண்பன், தோழன், உறவு சொன்னார், இந்த ஊரில் மணிமண்டபம் இருந்தால் நல்லதுன்னாரு. கிராமமாக இருக்கேன்னு நான் கேட்டேன். எல்லாரும் ஆர்எஸ் மங்கலம் நகரமாக இருக்குன்னு. இல்லைப்பா, அவர் பிறந்த ஊரை ஜனங்கள் மறந்துடக்கூடாது, அவர் பிறந்த மண்ணை மறந்துடக்கூடாது அப்படின்னு அந்த மனுஷன் சொன்னார். அதையே சான்றா வச்சுக்கிட்டு இந்த ஊராட்சி மன்ற தலைவர் செய்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நன்றியுடன் விடைபெறுகிறோம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த். ஜூலை 7 2024 ராமுத்தேவர் அவருடைய நினைவு நாள் வருது. எல்லாரும் ஊர் மக்கள் கூடி அவருடைய நற்பணி மன்றத்தினர் சேர்ந்து அவருடைய அந்த நற்பணி மன்ற போர்டுக்கு மாலை அணிவிங்க. அவர் பிறந்த இடத்துல ஒரு வணக்கத்தை செலுத்துங்க. அது போக இந்த 5ஆம் தேதியே நாங்கள் இன்றைக்கி வந்துட்டோம். இன்றைக்கி ஏன்னா பள்ளியில் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைனால இன்றைக்கே பிள்ளைகளுக்கெல்லாம் எழுதுபொருள் கொடுத்தோம். அந்த நன்றியுடன் நாங்கள் விடைபெறுகிறோம். உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது இதுதான். அன்னை ராமசாமி அவர்களுடையும் தொடர்பு வச்சுக்கிறோம். உங்கள் ஐயா அங்குச்சாமி அவரோடையும் தொடர்பு வச்சு கொள்கிறோம். இவங்களும் உங்களோட தொடர்பு வச்சுக்கிடுவாங்க. பங்கெடுத்து நீங்கள் ஆகஸ்ட் 15 இதை உடனடியாக உங்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட சொல்லி தீர்மானத்தை போட சொல்லுங்க. அந்த தீர்மானத்தை நாங்கள் காப்பியை எங்களுக்கு கொடுங்க. நாங்கள் எம்பியை பார்த்து இதுக்கு தேவைப்படுற நிதியை எம்பி ஃபண்டில் இருந்து, மாவட்ட ஆட்சித்தலைவர் ஃபண்டில் இருந்து தியாகிக்கு ஒதுக்குற பணமாக நாங்கள் ஒதுக்கி கொடுத்துறோம். இந்த மணிமண்டபத்தை கெட்டணும்னு கோரிக்கை வச்சிடறோம். நாங்கள் கிராமத்துலையும் உதவி பண்ணுறோம். எங்களால் முடிஞ்ச நிதியை நாங்கள் கொடுங்க. நீங்கள் தீர்மானம் மட்டும் எங்களுக்கு ஒரு காப்பி கொடுங்க. வேற ஒன்றும் இல்லை. ஊராட்சி மன்ற தலைவர் வாங்கிட்டு வந்து கையெழுத்து போட்டு தர்றாங்க. கிராமத்தில் உள்ள போட்டு தீர்மானத்தை ஏற்றிடுங்க. செய்வோம் செய்வோங்கிற முயற்சியோட இருப்பாங்க. ஏன்னா ஊராட்சி மன்ற தலைவருக்கு அதிகாரம் இருக்கு. ஊராட்சி மன்ற தலைவர் தான் தீர்மானம் பண்ணும். வருஷத்துக்கு 4 நாள் கூடலாம். அக்டோபர் 2, ஆகஸ்ட் 15, குடியரசு தினம், மே 1ஆம் தேதி, இந்த 4 நாட்கள் அவங்க கூடலாம். அதனால இந்த ஆகஸ்ட் 15 வருது. இந்த ஆகஸ்ட் 15 இதுக்கு முன்னாடியே ஆயத்தமாயிருங்க. இந்த ராமுத்தேவர் ஐயன்ஏ விடுதலைக்கு நேதாஜி கூட பங்காற்றியிருக்காரு. அவருக்கு இந்த தும்படைக்கா கோட்டையில அவர் பிறந்த இடத்துல அவருக்கு ஒரு இடம் ஒதுக்கி அவருடைய நினைவு மண்டபம் கட்டணும். இத இந்த தும்படைக்கான் கோட்டைன்னு சொல்ற வார்த்தையை மாற்றி அமைச்சு படைத்தான் கோட்டைன்னு எங்கள்கிட்ட ஒரு மனசுல ஒரு உறுதி வந்துச்சு. படைத்தான் கோட்டைன்னா அந்த இதுக்கும் பங்களிக்கிறாரு, எதுக்கு தேசிய பாதுகாப்புக்கும் பங்களிக்கிறாரு. அவர் என்ன பேட்டி கொடுத்தாருன்னு கேட்டீங்கன்னா, அவங்க இறந்துறாருங்க. இறந்த டயத்துல ஒரு ஆங்கில லெட்டர் வருது. இறக்கு முன்னாடி ஒரு ஆங்கில லெட்டர் வருது. நிக்க முடியல, வெயிலா இருக்கு. அங்க ஒரு லெட்டர் வருது. இது எனக்கு மற்றவங்க சொன்னது, இந்த கிழவி சொன்னது அவங்க. அப்போ ஆமா, அவங்க ஒரு கடிதம் வருது. அந்த கடிதத்துல சென்னையில உன் மயனை தூக்கிலிட போறாங்க, நீங்க ஒரு முன் மனு கொடுத்து அவரை விடுதலை பண்ணுங்கன்னு சொல்றாங்களாம். அப்போ இது சென்னைனா எங்க இருக்கு, சென்னைனா எங்கன்னு இருக்கு தெரியலையே, இந்த ஆங்கில லெட்டர் வாசிக்க தெரியலையேன்னு இந்த அம்மா அப்படி அழுது கருதிருக்காங்க. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன வார்த்தை. அப்ப ஒருத்தரா போய் கேட்டிருக்கு, சென்னைக்கு வழி தெரியலன்னு. அப்போது இந்த அம்மாவை கூட்டிக் கொண்டே சென்னையில வழிகாட்டி இருந்தா இவர் தூக்கிலிடப்பட மாட்டாரு. தாய் கருணமனு கொடுக்குறாங்கல்ல, அப்ப இவர் ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. அந்த லெட்டர்லாம் அவங்கள்ட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அம்மா சொன்னது. எனக்கு அத்தை உறவு வேணும், அவர் மச்சன உறவு வேணும். அப்போ இந்த அம்மா அதை காமிச்சிருந்து சென்னைக்கு வழிகாட்டி இருந்தா அவர் அன்னைக்கு தூக்கிலிடப்பட மாட்டாரு. காரணம் அவர் சின்ன வயசு. மாதிரி இருக்கிறவங்க
இனி நம்ம இந்த ஆகஸ்ட் 15 ஆ. மனசுல வச்சுக்கோங்க. ம். நானும் இடையில பேசுறேன். ம். பேசிட்டு உங்க ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட நாளைக்கே போய் பார்த்துட்டு சரி. அவங்க ஒண்ணுதான் கேக்குறாங்க. ம். நம்ம அந்த ஊரில் பிறந்த ராமுத்தேவர் ஐயன்யவுக்காக ம். ஒரு மணிமண்டபம் கட்ட வேண்டும். ம். இது எங்கள் ஊரில் ம். இந்திய தேசிய ராணுவத்தில் ம். நேதாஜி படையில் ம். ஒரே ஒரு நபராக ம். உயிர் தியாகம் செய்திருக்கிறார். தமிழகத்தில் இல்ல, எத்தனையோ இல்ல. வகையில உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. அது பெரும்பான்மையான மக்கள் காந்தி வழியில ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. ஆனா இவரு பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வகை எப்படின்னா, உளவு படையில வந்து ஆங்கிலேயரிடம் பிடிபட்டு ஆங்கிலேயர்களால் சுடப்பட்டு இறந்து போயிடுறாரு. இவரோட சேர்ந்தவங்க 4 பேரு கேரளா, ஒருத்தர் பஞ்சாப், ஒரே ஒரு ஆள் தான் தமிழ்நாடு சேர்ந்தவர். மொத்த தமிழ்நாட்டுக்கு இந்த ராமநாதபுரமும் ஆர்எஸ் மங்கலமும் தும்படைக்கா கோட்டையும் தான் இவங்கிட்ட இருக்காங்க. அப்ப இந்த தும்படைக்கா கோட்டைன்றது எங்கே இருக்குன்றது சென்னையில புத்தகம் எழுதினவருக்கு தெரியல. 1996 எனக்கு 26 வயசா இருக்கும் சொல்றாரு. இந்த தும்படைக்கா கோட்டை எங்க இருக்கு, அவங்க உறவுகள் இருக்காங்க, கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. அப்ப கண்டுபிடிங்கன்னு சொல்ற போது அந்த உறவுகளை கண்டுபிடிச்சு செய்யறதுக்காக நாங்க தேடி வருகிற போதுதான் சித்திரமுத்துன்னு இருக்கிறான்னு நினைக்கிறேன். சித்திரகுப்பமுத்து தேவர் அவங்களுடைய அக்கா கணவர் 75 வயசுல அவரை பாக்குறோம். அப்புறம் 1998 பஞ்சவர்ண தம்மாள் இருக்காங்க. அவங்கள வச்சு அந்த தியாகிகள் கூட்டம் ஆர்எஸ் மங்கலத்தை நடத்துறோம். இந்த மலராஜ் இருந்து எல்லாமே செஞ்சாங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு ஸ்டாம்பு வெளியிடணும்னு சொன்னாங்க. அந்த ஸ்டாம்பு வெளியிடுறதும் ஒரு 15 ஆண்டுகளா தள்ளி போயிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அது மத்திய அரசு செய்ய வேண்டியது அது செய்யட்டும். நீங்க ஊராட்சி மன்றத்துல செய்ய வேண்டியது, இந்த ஊரில் ஒரு தியாகி இருந்திருக்கிறார், அந்த தியாகியுடைய நினைவாக ஒரு மணிமண்டபம் கட்டப்பட வேண்டும் அப்படின்றத ஏகபோகமாக உங்க ஊராட்சியில இருந்து ஒரு தீர்மானத்தை மட்டும் இந்த 2 வரி 4 வரிக்குள்ள மட்டும் எழுதுங்க. இந்த இந்திய தேசிய ராணுவத்தில் இந்தியாவின் விடுதலைக்காக ராமுத்தேவர் அவர்கள் இந்த தும்படைக்கா கோட்டையில் பிறந்தவர். அவருடைய தகப்பனார் ராமலிங்கம் 2 பேரும் மலேசியா பினாங்கு சென்று இந்த ஊரில் இருந்து அங்கு சென்று நேதாஜி படையில் சேர்ந்து ஐஎன்ஏவுடைய உளவுப்படை வீரராக வந்து ஆங்கிலேயர்களால் சுடப்பட்டு இறந்து போன ஒரு பெரும் தியாகி. அந்த தியாகிக்காக கேரளாவில் அவரோடு இறந்து போன 4 பேருக்கு தெருக்கள் பேர் வச்சிருக்காங்க, ஸ்டாம்பு வச்சிருக்காங்க, ஃபௌஜா சிங் ஸ்டாம்ப் போட்டிருக்காங்க. இவருக்கு இந்த பெருமை தமிழ்நாட்டிலேயே ஒரே ஒரு நபர், அது தும்படைக்கா கோட்டைக்கு அது கிடைச்சிருக்கிறதுனால இந்த ஊராட்சிக்கு கிடையினுடைய பெருமையாக கருதி இங்கே ஒரு மணிமண்டபம் அவருக்காக கட்ட வேண்டும் என்று எங்கள் ஊரின் சார்பாக, இந்த கிராமத்தின் சார்பாக நாங்கள் இதை தீர்மானமாக ஏற்றுகிறோம் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை 4 வரியில போட்டுருங்க. போட்டுட்டு இதை கொடுத்தீங்கன்னா இதை மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்டையும் இப்ப எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர்கிட்டையும் கொடுத்துட்டோம்னா எம்பி ஃபண்டுல இருந்து எம்எல்ஏ ஃபண்டுல இருந்து வாங்கி அதை கட்டடம் கட்டிடலாம். உங்க ஊர்ல ஊராட்சி மன்ற தலைவரோ நீங்களோ எவ்வளவு நிதி திரட்ட முடியுமோ அதையும் செலுத்திக்கலாம். சிறப்பாக இந்த ஆண்டு அது உருவாகணும்னு இந்த ஆகஸ்ட் 15 தீர்மானம் போடுங்க. அடுத்த ஜூலை 7க்குள்ளார மணிமண்டபத்தை கெட்டணும். இந்த ஜூலை 7 நல்ல கைதட்டுங்க, நல்ல கைதட்டுங்க. அம்மாவும் கைதட்டுங்க. அந்த காட்டுறாங்க சடையாண்டி அந்த பக்கம் ஆமா. அதுல வந்து ஒரு புக்ல வந்துச்சு பாருங்க, சும்மா வரவில்லை சுதந்திரம். ஆமா, அதுல எங்க ஊரையும் காட்டியிருந்தாங்க. அப்ப அதை நான் படிச்சு பார்க்கல. என்ன சொன்னாங்க, இந்த ராமுத்தேவருக்கு நடவடிக்கை எடுத்து செய்யக்கூடிய அளவுக்கு ஆள் இல்ல, அதனால இவர் பேரு வெளியே வரல அப்படின்னு ஒரு அந்த கருத்துல அதுல வந்துச்சு. நினைக்க வேண்டாம். ஆகஸ்ட் 15 தீர்மானம் போடுறீங்க. இவர் ராம்நாட்ல இருக்காரு. சரி, அவர் அண்ணனுக்கு தெரியும். என் பேரை கூப்பிடுங்க. ராம்நாட்ல ஒரு கூட்டத்தை போட்டு நீங்க இந்த ஆகஸ்ட் தீர்மானத்தோட ஒரு கூட்டத்தை போட்டு இந்த கூட்டத்தின் இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் நாங்க அந்த பொறுப்பெடுத்து கலெக்டரை பாக்குறதும் எம்பியை பாக்குறதும் வெளியில உள்ள முயற்சியில பூரா நாங்க செஞ்சுக்கிறோம். நீங்க தீர்மானத்தை மட்டும் ஏற்றி எங்களுக்கு கொடுங்க. அந்த காப்பியை மட்டும் கொடுங்க.